Dear students, welcome to biology class. Today we are going to see about ethnobotany and astrobiology or exobiology. First, ethnobotany. Ethnobotany is the study of a region's plants and their practical uses through the traditional knowledge of the local culture of people. Ethnobotany means the study of region plants. ethnobotanyனா வட்டார இன தாவரவியல் அப்படின்னு சொல்கிறது. இது என்ன மீனிங் அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் ரீஜியன் பிளான்ஸ், அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய பிளான்ஸை பற்றி அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, எந்த வேல யூஸ் பண்ணாங்க, ப்ராக்டிக்கலாக அவங்க லைஃப்பில் அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க, அதை பற்றி படிக்கிறது தான் இந்த எத்னோபாட்டனி. The term ethnobotany was coined by J.W. Horsburger in 1895 to include the study of plants used by the primitive and aboriginal people. The term first introduce பண்ணவர் J.W. Horsburger year 1895. ஓகேவா? ஸோ அந்த எத்னோபாட்டனிங்கிறது என்ன அப்படின்னா வழியாக, அதாவது ஓல்டன் பீப்புள்லேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் ட்ரைபல் பீப்புள் ஆகட்டும் எல்லாருமே எப்படி அந்த பிளான்ஸை யூஸ் பண்ணாங்க அதை பற்றி படிக்கிறது தான் எத்னோபாட்டனி. Though this discipline has existed for ages, ethnobotany emerged as a distinct academic branch of natural science in 20th century. ஓல்டன் டேஸ்லேருந்து எத்னோபாட்டனி யூசஸ் வந்து தெரிஞ்சிருந்தாலும் அப்போல்லாம் வந்து என்ன பண்ணலை, இதை பற்றிய நிறைய படிப்பு வந்து இல்லை. ஸோ நிறைய டேர்ம் வந்து இல்லை. இருந்தாலுமே 20th செஞ்சுரியில் தான் இந்த எத்னோபாட்டனி வந்து என்னாச்சுன்னா நேச்சுரல் சயின்ஸில் ஒரு பார்ட்டாக வந்துச்சு. ஓகேவா? ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எத்னோபாட்டனி. இந்த எத்னோபாட்டனியில் என்னென்ன கூறுகள் இருக்குது, ஆஸ்பெக்ட்ஸ்னால் கூறுகள் அர்த்தம், என்னென்ன கூறுகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எத்னோபாட்டனி ஹேஸ் ரிலவன்ஸ் வித் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். எத்னோபாட்டனி வந்து நியூட்ரிஷன் ப்ராப்ளமை என்ன பண்ணும், க்யூர் பண்ணோன்னா அதை நியூட்ரிஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். எப்படி அப்படின்னா ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்காது இல்லையா, வசதி அது மாதிரி இருக்காமல் சான்சஸ் இருக்காது இல்லையா. ஒரு சில ட்ரைபல் பீப்புள் என்ன இந்த மாதிரி ஃபுட்டு, அதாவது அங்கே அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஃபுட்டை என்ன நியூட்ரிஷனுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புளுக்கு அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து நியூட்ரிஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ ஹெல்த் கேர் நம்மளுடைய பாடி ஹியூமன் பீயிங்கோட இல்லை ஹெல்த் கேரும் அந்த லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வந்து நம்மளுடைய பாடி சப்போர்ட் சிஸ்டம் பண்ணணும் இல்லையா, அதாவது நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்குமே இந்த எத்னோபாட்டனி ஹெல்ப் ஆகும். ஸோ ஹெல்த் கேர் அப்படின்னு இப்போ நம்ம டெங்குக்கெல்லாம் வந்து மலவேம்பு கஷாயம் குடித்தோம் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணுது, நம்மளுடைய ஹெல்த்தை கேராக வச்சுக்கு. ஸோ அதனால் அந்த மலவேம்பு கஷாயம் குடித்தா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு காய்ச்சல் வராது, டெங்கு ஃபீவர் வராது அப்படின்ற ஒரு. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய பாடி கண்டிஷனராக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஹெல்த் கேராகவும் நம்மளுடைய பாடிக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும். அண்ட் தென் ஃபெய்த் இன் பிளான்ஸ். அப்போ அந்த பிளான்ட் மேலே நம்ம என்ன பண்ணுவோம், பிலீவ். ஸோ அந்த நிலவேம்பு கஷாயம் குடித்தா நமக்கு வந்து இந்த டெங்கு ஃபீவர் வராது. இப்போ கொரோனா சீசனில் கபசிப்பு குடிநீர்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த குடிநீர்லாம் குடித்தா நமக்கு வந்து ஃபீவர் வராது அப்படின்ற அந்த ஒரு நம்மளோட ஃபெய்த்னஸ், அந்த பிளான்ட் மேலே ஒரு ஃபெய்த் இருக்கும், நமக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லையா. அண்ட் தென் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த கபசுப குடிநீர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அந்த டெங்குக்கு அந்த நிலவேம்பு கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அந்த குடிசை தொழிலும் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அந்த ஏரியாவில். அண்ட் தென் எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட். எக்கனாமிக்கலாக வந்து அவங்க கொஞ்சம் என்ன ஆகும், கொஞ்சம் மேலே வர பார்ப்பாங்க இல்லையா. அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பிளான்ட் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸாக இருக்கிறதுனால அந்த எத்னோபாட்டனி இப்போ அந்த சரௌண்டில் இருக்கிற பிளான்ஸ் வந்து யூஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு யூஸ் ஆகிற பிளான்ஸை சஸ்டெயினபிளாக வச்சுருக்கணும். அதாவது அதை அழியாமல் வந்து என்ன பண்ணணும், இன்னும் நம்ம நிறைய அதை வந்து க்ரோத் பண்ணி நிறைய வந்து
அதை அப்படியே வச்சுருக்கணும், இன்னும் வர பீப்புளுக்கும் அது வந்து யூஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த சஸ்டைனபிளாக அந்த கன்சர்வேஷன், அந்த பயோடைவர்சிட்டி, அந்த அந்த பிளான்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த எத்னோபாட்டனியோட ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு importance of ethnobotany. It provides traditional uses of plants. என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பரம்பரை அதாவது ஒவ்வொரு இப்போ நம்ம தாத்தா காலத்துலேயே என்ன பண்ணுவோம், கீழாநெல்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மஞ்சள் காமாலைக்கு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அப்பா காலத்தில் இப்போயும் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஸோ அந்த கீழாநெல்லி மஞ்சள் காமாலைக்கு மருந்து அது ட்ரெடிஷ்னலாக பரம்பரையாக அந்த பிளான்ட்டு யூஸ் ஆகுது. ஓகேவா? அண்ட் தென் இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த certain unknown and known useful plants. ஒரு சில பிளான்ஸ் இப்போ குப்பை மேனெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு தெரியாது. அந்த பிளான்ஸ் வந்து சாதாரணமாக ரோட்டில் தான் இருக்கும். ஸோ வீதி ஓரங்களில் இருக்கும், ரோட்டில் இருக்கும். அது வந்து உடல் புண்கள்லாம் வந்து ஆறும். ஸோ அது அதெல்லாம் வந்து அந்த பிளான்ஸோட யூஸு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த பிளான்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அந்த பிளான்டோட யூசஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த பிளான்ட்டை பற்றியும் அந்த பிளான்டோட யூசஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் the ethnomedicinal data will serve as a useful source of information for the chemist, pharmacologist and practitioners of herbal medicines. ஸோ இந்த எத்னோபாட்டனி வந்து படிக்கிறதுனால யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் அப்படின்னா, கெமிஸ்ட், வேதியியல் ஆளுகள் சொல்லுவாங்களே அவங்களுக்கு, ஃபார்மகாலஜிஸ்ட்டுக்கு, அண்ட் தென் ஹெர்பலை பற்றி ஹெர்பல் மெடிசனை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண இந்த எத்னோபாட்டனி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு tribal communities utilize the ethnomedicinal plant pots like bark, stem, roots, leaves, flower bud, flowers, fruit, seeds, oil, resin, dyes, gum for the treatment of disease like diarrhea, fever, headache, diabetes, jaundice, snake bites and leprosy itch. ஸோ ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னுமே பிளான்ஸோட பார்க்னா அந்த பட்டை ரீஜன், ஸ்டெம்மு, ரூட்டு, லீவ்ஸு, ஃப்ளார் பட்னா மொக்கு, ஃப்ளார்னா பூக்கள் இல்லையா, ஃப்ரூட்டோட சீடு, ஆயிலு, ரெசின், அந்த பிளான்லேருந்து வரக்கூடிய பிசின் வகை, டைஸு, இந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டயேரியானா என்னது, வயிற்றுப்போக்கு, ஃபீவருக்கு, ஹெட்டேக்கு, டயாபிட்டிஸ்னால் நீரிழிவு நோய், ஜாண்டிஸ்னால் மஞ்சள் காமாலை, ஸ்னேக் பைட்டு, லெப்ரஸினா தொழுநோய், இதுக்கெல்லாம் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் இன்னுமே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிளான்ஸ், அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸ், அவங்க வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த டிசீஸ்க்கெலாம் வந்து அவங்க டேப்லெட் எடுத்துக்காம இந்த டிசீஸ்க்கெலாம் க்யூர் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அஸ்ட்ரோபயாலஜி ஆர் எக்ஸோபயாலஜி. அஸ்ட்ரோபயாலஜி ஆர் we alone in the universe. நம்ம இந்த யூனிவர்ஸில் நாம் மட்டுமா இருக்கிறோம்? கிடையாது. if your answer is no, then how do you detect the existence of life in space? எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது? நமக்கு எப்படி தெரியும் இந்த ஸ்பேஸில் இந்த அண்டவெளியில் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்காது இல்லையா? ஸோ அதை பற்றிய படிப்பு தான். அதாவது இந்த பூமியை தவிர மற்ற பிளேஸில் என்ன உயிர்கள் வாழுது அதை பற்றிய ஸ்டடி தான் அஸ்ட்ரோபயாலஜி ஆர் எக்ஸோபயாலஜி. அஸ்ட்ரோபயாலஜி ஆர் எக்ஸோபயாலஜி is the science which look for the presence of extraterrestrial life in the universe. அஸ்ட்ரோபயாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அண்டவெளியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், மற்ற உயிரினங்கள் பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் என்னது அப்படின்னா அஸ்ட்ரோபயாலஜி ஆர் எக்ஸோபயாலஜி. அஸ்ட்ரோ மீன்ஸ் வான் உயிரியல், அண்ட் தென் எக்ஸோபயாலஜி மீன்ஸ் புறமண்டல உயிரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அஸ்ட்ரோபயாலஜி டீல்ஸ் வித் த origin, evolution and distribution of life in the universe and to investigate the possibility of life in the other world. அஸ்ட்ரோபயாலஜிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆரிஜின், இந்த யூனிவர்ஸில் ஒவ்வொரு பூமியை தவிர மற்ற பிளேஸில் இருக்கக்கூடிய உயிரினங்களோட ஆரிஜின், தோற்றம், அண்ட் தென் எவால்யூஷன், அதனுடைய பரிணாமம், அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லைஃப், அது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கும் அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி
அது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றத பற்றிய படிப்பு தான் என்னது அப்படின்னா அஸ்ட்ரோபயாலஜி. த மேஜர் கான்செப்ட் இன் அஸ்ட்ரோபயாலஜி இஸ் த ஹேபிட்டபிள் ஜோன். இந்த மேஜர் கான்செப்ட் அஸ்ட்ரோபயாலஜியோட மேஜர் கான்செப்ட் என்ன அப்படின்னா இங்கே உயிர்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி ஆய்வு பண்ணுறது தான். 2 இது கொடுத்துருக்காங்க. என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, த தியரி எக்ஸ்பிளைன் தட் எனி planets can support the existence of life if it fulfills 2 important criteria. 2 criteria, அது ஒரு பிளானட்டில் உயிர்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 criteria ஃபாலோ பண்ணி தான் உயிர்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இட் மஸ்ட் ஹாவ் ரைட் மாஸ் டு ரீட்டைன் அண்ட் அட்மாஸ்பியர். கண்டிப்பாக அந்த பிளானட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மாஸ் நிறை இருக்கணும். மாஸ்னா நிறை இருக்கணும். ஏன்னா அந்த அட்மாஸ்பியரை இழுத்து பிடிச்சிக்கிற அளவுக்கு அதுக்கு என்ன இருக்கணும், ஒரு மாஸ் இருக்கணும் அந்த பிளானட்டுக்கு. ஓகேவா. another one, it must have on orbit at just the right distance from its star sun that it allows the liquid water to exist. கண்டிப்பாக இப்போ மிடில் இப்படி சன் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி 8 பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் கரெக்டான ஆர்பிட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், சுற்றிட்டு வரும் இல்லையா. ஸோ அங்கே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கரெக்டான டிஸ்டன்ஸில் கரெக்டான ஆர்பிட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கும். thus the distance need to be neither too hot or not too cold and is often referred as Goldilocks zone for life. கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது அந்த டிஸ்டன்ஸில் வந்து ரொம்ப ஹாட்டாவோ டூ ஹாட்டாவோ அந்த பிளானட் வந்து டூ ஹாட்டாவோ அல்லது டூ கோல்டாவோ இல்லாமல் ஸோ 2க்கும் மிடில் இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கோல்டிலாக் ஜோன் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த பிளானட்டில் ஆர்பிட்ஸ் நிறைய பிளானட்ஸ் வந்து சன்னை சுற்றிட்டு இருக்கும்போது இருக்குது இல்லையா. ஸோ அந்த பிளானட்ஸ் எல்லாமே எது வந்து எந்த பிளானட் எந்த பிளேஸில் டூ ஹோல்டு அது டூ ஹாட் இல்லாமல் வாட்டர் இருக்கிற மாதிரி இருக்கிற பிளேஸ், அதாவது இது 2மே இல்லாமல் நடுநிலைவில் இருக்கிற பிளேஸ்க்கு பேர் தான் என்னதுன்னா கோல்டிலாக் ஜோன் அப்படின்னு கோல்டிலாக் ஜோன்னு பேர். அந்த பிளேஸ்க்கு பேர் தான். அங்கே தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உயிர்கள் வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் எர்த் இஸ் த ஒன்லி பிளானட் இந்த கோல்டிலாக் ஜோன். ஸோ சோலார் சிஸ்டத்தில் எது வந்து கோல்டிலாக் ஜோனாக இருக்குது அப்படின்னா எர்த்து மட்டும்தான் கோல்டிலாக் ஜோனில் இருக்குது. Since this zone varies at time as the star evolves, we know that Mars have also been habitable. ஸோ இந்த கோல்டிலாக் ஜோன் இப்போ எர்த்து வந்து கோல்டிலாக் ஜோன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோல்டிலாக் ஜோனில் நிறைய டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சில சேஞ்சஸ் நடக்கிறதுனால நிறைய ஸ்டார்ஸ் வந்து எவால்வேட் ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன சொல்கிறோம், மார்ஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க, செவ்வாய் கிரகத்துலேயும் சில உயிர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. we know that Mars have also been habitable. The life on Mars are likely to be the creature we find in extreme environments on Earth. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பூமியை விட எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்ட்டில் சில உயிர்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மார்ஸில் இருக்குது, அதாவது செவ்வாய் கிரகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது டூ ஹாட்டாக இருக்கும், இல்லைன்னா டூ கோல்டாக இருக்கிறது, அண்ட் தென் -20°C கீழே இருக்கிறது, ரொம்ப ஹாட்டாக 122 டிகிரிக்கு மேலே இருக்கிற ஹாட்னஸ், அந்த மாதிரி இருக்கிற பிளேஸ்க்கு தான், அந்த மாதிரி இருக்கிற என்வரான்மெண்ட்டுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்ட். அந்த மாதிரி இருக்கிற என்வரான்மெண்ட்டில் கூட சில கிரியேச்சர்ஸ், சில மைக்ரோ ஆர்கனிசம் வந்து மார்ஸில், அதாவது செவ்வாய் கிரகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. த ஆர்கனிசம் விச் லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்டல் கண்டிஷன் ஆன் எர்த் இஸ் கால்டு எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்டலில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம் பேர் என்ன பேர் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ். எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்டலில் வாழக்கூடிய ஆர்கனிசம். த ஆர்கனிசம் விச் லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்டல் conditions on earth are called எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ். எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் அப்படின்னா எர்த்தில் கூட டூ ஹாட்டு டூ கோல்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்டில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு பேர் எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ். Thus within our own solar system there are many areas that are different from the earth where it is probable to find the presence of life similar to extremophile bacteria.
ஸோ இந்த சோலார் சிஸ்டத்தில் நிறையா ஏரியாஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்ட்டில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது, பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் see microbial diversity from sandstone and granite from the McMurdo dry valleys from Antarctica. அண்டார்டிகாவில் இந்த மாதிரி, அதாவது அண்டார்டிகா வந்து டூ கோல்டு, பயங்கர கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் பாருங்கள் சாண்ட்ஸ்டோன் கிரானைட்டில் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் see the do you know NASA is developing the Mars 2020 astrobiology to investigate an astrobiologically relevant ancient environment on Mars, its surface geological processes and their possibility of fast life on Mars and preservation of biosignatures within accessible geological materials. நாசா வந்து 2020 அந்த வான்வெளியியல் திட்டம் அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலிமா என்ன பண்ணுன்னா இந்த மார்ஸில் அதனுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அங்கே வந்து லிவிங் பீயிங்ஸ் இருந்துச்சா, ஏதாவது வந்து ஆர்கனிசம் இருந்துச்சா, அதை பற்றிய ரிசர்ச் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. ஓகேவா? திஸ் லெசன் இஸ் ஓவர். தேங்க்யூ சில்ட்ரன்.